வெல்கம் டு அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அமைதி அமைதி அமைதி. அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது. ஹாய் நண்பர்களே, நம்ம உலகத்தில் நம்மளை சுற்றி நொடிக்கு நொடி நம்பவே முடியாத நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான அற்புதமான நிகழ்வுகளை தொகுத்து வழங்கியிருக்கோம். கண்ணுமைக்காமல் இந்த நொடிகளை அனுபவிங்க. நீங்கள் யாராவது நேச்சுரல் ஐஸ் பால்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கடற்கரையில் நடக்கிற ஒரு அரிய நிகழ்வு. ஆனால் இந்த அரிய நிகழ்வை 26 பிப்ரவரி 2023 2 டிக்டாக்கர்ஸ் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஒரு குகையில் ஹைக்கிங் போகும்போது பார்த்துருக்காங்க. அந்த குகையில் பெர்ஃபெக்ட் ஷேப்பில் நிறைய ஐஸ் பால்ஸ் இருக்கிறத பார்த்துருக்காங்க. They just keep coming. இந்த ஐஸ் பால்ஸ் யூஸ்வலாக ஓஷனில் எங்கே டெம்பரேச்சர் ஃப்ரீசிங் பாயிண்ட்டை விட கம்மியாக இருக்கோ அங்கே தான் ஃபார்ம் ஆகும். கடற்கரை ஓரமாக சரிவாக இருக்கிற இடத்துல கடல் அலையை அடிக்கிறதுனால ஐஸ் திரண்டு இந்த பால் போன்ற வடிவத்தை பெறும். இந்த மாதிரி தான் இந்த குகைக்குள்ளேயும் நடந்திருக்கணும். மேலே இருந்து விழுற தண்ணி ஐஸை உருட்டி ஸ்மூத்தாக்கி ஐஸ் பால்ஸாக மாற்றிருக்கணும். நம்ம உலகத்தில் நிறைய கூலான சம்பவங்கள் நடக்கும். சில நேரங்களில் அது நம்பவே முடியாத மாதிரி இருக்கும். பீச்சு ப்ளூ கலரில் க்ளோ ஆகுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் அதை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் பயோலுமினிசன்ட் ஆல்கேல குளிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. கோவிட்க்கு அப்புறம் கலிஃபோர்னியா கோஸ்டில் இருக்கிற வெனிஸ் பீச்சை ரீஓபன் பண்ணுறாங்க. 7 மே 2020 யூடியூபர் லூயிஸ் கோல் அந்த பீச்சு ப்ளூ கலரில் க்ளோ ஆகுதுங்கிறத கேள்விப்பட்டு அங்கே போய் பார்க்குறாரு. அவர் அங்கே பார்த்தது அவருக்கு அவதார படத்தை தான் ஞாபகப்படுத்துச்சு. Oh my gosh, that is crazy. Yeah, bro. Yeah, bro. Oh, yes. What the heck? What the heck? Oh, dude, you're glowing so much. கவலைப்படாதீங்க, அவங்க யாரும் ரேடியோ ஆக்டிவ் வாட்டரில் ஸ்விம் பண்ணல. பயோலுமினிசன்ட் ஆல்கேன்றது தண்ணியோட மேல் தட்டத்தில் வாழ்கிற ஒரு வகையான சிங்கிள் செல் ஆர்கானிசம். அதை நாம் டிஸ்டர்ப் பண்ணும்போது ஒரு வகையான பிரைட் ப்ளூ ஸ்க்ரீன் லைட்டை எமிட் பண்ணும். ஆனால் அதில் ஸ்விம்மிங் போகிறது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த வகையான ஆல்கே நச்சுத்தன்மை உடையது. இது சுற்றி இருக்கிற மீன்களுக்கும் மனிதர்களுக்கும் நச்சுத்தன்மையை பூத்திடும். மனிதர்களுக்கு சில சைடு எஃபெக்ட்ஸும் உண்டாக்கும். இந்த ஆல்கே வகைகள் பொல்யூஷன், குளோபல் வார்மிங், என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ்க்கும் வழிவகுக்கும். இந்த உயிரினங்கள் தண்ணியில் நைட்ரஜனையும் பாஸ்பரஸையும் வெளியிடும். அதனால் பகல் நேரங்களில் ரெட் கலரில் அலைகள் இருக்கிறத பார்க்கலாம். 12 ஏப்ரல் 2022 சென்ட்ரல் யூஎஸில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகுது. அது 10 டொர்னேடோஸை உருவாக்குது. அதில் 1 கில்மோர் சிட்டியை நோக்கி வருது. இது ஸ்டார்ம் சேசரும் யூடியூபருமான கிறிஸ்டபர் மற்றும் அவரோட நண்பர்களோட கவனத்துக்கு வருது. அவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வேகமாக போகிறாங்க. அந்த டொர்னேடோ 6:18க்கு தரையை தொற்றுச்சு. டொர்னேடோஸ் யூஸ்வலாக தனியாக பயணிக்காது. அதை சுற்றி பவர்ஃபுல்லான தண்டர் ஸ்டார்ம் இருக்கும். அவங்க எல்லாரும் ஒரு பெர்ஃபெக்ட் ஷாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இது நடந்துச்சு. Oh my God! Oh my God! உங்கள் கண்ணை இமைச்சிங்கன்னா அதை மிஸ் பண்ணிடுவீங்க. 1/5 ஸ்பீடில் காமிக்கிறோம். லெஃப்டில் இருக்கிற டொயோட்டா காரை பாருங்கள்.
ஒரு மின்னல் அந்த கார் ரூஃப்ல தாக்குது. ஆனா நல்ல விதமா அதுல இருந்த யாருக்கும் எதுவும் ஆகல. உங்க கார்ல விண்டோஸ் எல்லாம் மூடி இருந்தா உங்க கார் ஒரு மெட்டல் ஷெல் மாதிரி உங்களை மின்னல்ல இருந்து காப்பாத்தும். மின்னல் உங்க கார் ரூஃப்லயோ ஆண்டர்னாலயோ பட்டுச்சுன்னா அது கார் ஃப்ரேம்ல பாஞ்சு டயர் வழியா கிரவுண்டுக்கு போயிடும். ஆனாலும் அந்த மின்னல் காரோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டமை சேதப்படுத்தலாம். பிளேன்ஸ்லாம் மின்னல்களை தாங்குற மாதிரி வடிவமைக்கப்படலன்னா நம்ம எல்லாரும் பெரிய ஆபத்துல சிக்கிப்போம். இது கேட்கறதுக்கே திகிலா இருக்கும். ஆனா கமர்ஷியல் ஏரோப்ளைன்ஸ் எல்லாம் மின்னல்கள் தாங்குற மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டு இருக்கும். 29 ஏப்ரல் 2016 லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருந்த 1 இல்லை 2 பிளேன்ஸ் மின்னலால் தாக்கப்படுது. ஒரு லோக்கல் ஆளு அந்த 2 வானத்தை படம் பிடிச்சிட்டு இருக்கும்போது அதில் ஒரு ஃப்ளைட் அவர் தலைக்கு மேலே பறந்து போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் அவருக்கு அப்போ தெரியாது அவர் ஒரு தரமான சம்பவத்தை பார்க்க போறாருன்னு. அவர் ரெக்கார்ட் பண்ணது ஒன்று ஐஸ்லாண்ட் ஏர்வேஸாக இருக்கணும், இல்லைன்னா பிரிட்டிஷ் ஏர்வேஸாக இருக்கணும். இந்த 2 பிளேன்ஸும் தான் லண்டன் மேலே பறந்து போகும்போது மின்னல்களால் தாக்கப்படுது. 2 ஏர்கிராஃப்ட்ஸும் லேண்ட் ஆன பிறகு இன்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. சராசரியா ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் பைலட்ஸும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது மின்னலால் தாக்கப்படுறாங்க. ஒரு வருஷத்துல ஒரு தடவையாவது ஆப்ரேஷன்ல இருக்கிற பிளேன் மின்னலால் தாக்கப்படுது. நீங்கள் ஒரு தனிமையான ஃபென்டாஸ்டிக்கான சீனரியை தேடுறீங்கன்னா நீங்கள் கட்டாயம் நேபாளில் இருக்கிற கபுச்சே கிளேசியர் லேக்கு போங்க. இது கடல் மட்டத்திலிருந்து 8300 ஃபீட்டில் இருக்குது. இருந்தாலும் இதுதான் இருக்கிறதுலே லோவஸ்ட் கிளேசியர் லேக். 11 ஜனவரி 2021 கிட்டார் வாசிக்கிற ஷாம்பூன்னு ஒருத்தர் அங்கே போகிறாரு. அந்த சீன் பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. அவரோட கேமராவை செட் பண்ணுறாரு. சரி வாசிக்க ஆரம்பிப்போம்னு அவர் நினைக்கும் போது தான் இது நடந்துச்சு. மனுஷன் என்ன பாட்டை பாடணும்னு வந்தாரோ தெரியல, மழை பொங்கிருச்சு. ठ्याक्कै हिउँ पहिरो आयो माथि. इपिक हिउँ पहिरो आइपुग्यो ठ्याक्क. भाइ तान्दा हुन्न यता आउने त, यता आउने त. किन उता गएको त अनि? इपिकै आयो त है. किरण त त्यहाँ हुने भयो के हुन्थ्यो. सात त फुत्लो जान्थ्यो किरणमा. वाउ लाइभ भरि भयो. ஆனா அவர் ஸ்மார்ட்டா ஒரு முடிவு எடுத்து மலைக்கு மேல இன்னும் நடந்து போய்கிட்டே ரெக்கார்ட் பண்றாரு. हिउँ पहिरो आएर माथि आऊ माथि. प्यानिक हुने होइन. राम्रो एक्सपिरियन्स. Oh shit. இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்கலன்னா அந்த லேக்கை சுற்றி நிறைய பேர் கேம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பனிச்சரிவு முடியும் போது ஒரு பெரிய ஏர் பிளாஸ்டோட முடியுது. அது அவங்களோட டென்ட் எல்லாம் தூக்கி அடிக்குது. நம்ம படகுட்டி அண்ணனும் அந்த சம்பவத்தில் ஒருத்தர். ஆனால் நல்லபடியாக எந்த விதமான சேதமும் இல்லை.
சராசரியா 25 மில்லியன் பீப்புளை கொண்டது தான் சைனாவோட கேபிட்டலான பீஜிங். மார்ச் 2022 2 முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடக்குதுங்க. ஒன்று பேரா ஒலிம்பிக் வின்டர் கேம், இன்னொன்று ஒரு ஏலியன் இன்வேஷனுக்கான போர்ட்டல் ஓப்பனிங். ஆமாம் நண்பர்களே, 11 மார்ச் 2022 பீஜிங்கில் இருக்கிற 25 மில்லியன் பீப்புளும் மேலே பார்க்குறாங்க. வானத்தில் பெரிய பிரைட் சர்க்கிளை பார்க்குறாங்க.中间这2个白点儿一闪一闪的，哎，它中间还有点儿，它边上也有点儿。是吗？对，哇塞，真的有点儿哎！哇，真的是啊，谁把？இது ஒரு ஏலியன் இன்வேஷனா இல்லை இது ஒரு சயின்டிஃபிக் ஃபினாமினான்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்காங்க. நீங்கள் உங்கள் கற்பனைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு ஏலியன் இன்வேஷன் கிடையாது. நீங்கள் பார்க்குறதுக்கு பேர் டிண்டல் எஃபெக்ட். அதாவது லைட், சாலிட் மற்றும் லிக்விட் பார்ட்டிகல்ஸ் கலந்து இருக்கிற ஒரு ஹெட்ரோஜினியஸ் மிக்சரில் ஸ்கேட்டர் ஆகும்போது ஏற்படுற எஃபெக்ட். சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் காரோட ஹெட்லைட் பனி வழியாக ஊடுரும்போது நீங்கள் லைட் பாஸ் ஆகுறத பார்க்க முடியும். அது மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் இது. அந்த பேரா ஒலிம்பிக் கேமில் க்ளோசிங் செரிமனி அப்போ யூஸ் பண்ண லைட் க்ளவுட்ஸ் வழியாக பாஸ் ஆகும்போது இந்த ஃபினாமினான் நடந்திருக்கணும். இல்லைன்னா யாரோ நம்மளை அப்படி நம்ப வைக்கிறாங்களோ. மூன் ரைஸ் பார்க்குறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான இடம்னா அது கலிஃபோர்னியாவில் இருக்கிற மிஷன் பீக் தான். 2500 ஃபீட் உயரத்தில் இதை பார்க்கலாம். அந்த பீக் மேலே இருந்து நீங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோவோட பிரம்மாண்டமான வியூவை பார்க்கலாம். ஹைக்கர்ஸும் இன்ஸ்டாகிராமர்ஸும் சம்மரில் ரைசிங் மூன் பார்க்க இங்கே வருவாங்க. கரெக்டான ஹைட்டில் கரெக்டான ஆங்கிளில் நிலாவை பிரம்மாண்டமாக காமிக்கலாம். அக்டோபர் 2018 இதை துல்லியமாக இந்த மக்கள் பண்ணாங்க. நம்ம ஹைக்கர்ஸ் எல்லாரும் மூன் ரைஸ் ஆகும்போது போஸ் கொடுக்குறாங்க. கேமராவை கொஞ்சம் தூரமாக வச்சு அல்ட்ரா ஜூம் பண்ணி நிலாவை பெருசாக காமிக்கிற மாதிரி செட் பண்ணுறாங்க. நிலா முழுசாக ரைஸ் ஆன பிறகு அந்த இருட்டில் ஃப்ளாஷ் லைட்டே தேவைப்படாது. ஆனால் 10 மணிக்குள்ளே பார்க்க விட்டு வெளியே வரலன்னா $300 ஃபைன் அடிச்சிருவாங்க. இந்த பதிவை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு தெளிவே இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த பதிவை பார்த்த பிறகு அதுக்கான தெளிவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து பார்க்க சொல்லுங்கள். நாங்கள் இந்த பதிவை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் இன்னும் நிறைய பதிவுகளை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஞானம் வளர நாங்கள் வளரணும். அதுக்கான ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாம பாருங்க. என்னுடைய ஆதரவு கண்டிப்பா உண்டு.